Hi everyone, welcome back to Ammu Vlog 2024. Today I am going to show you how to use the Sheet 1, Sheet 2, Sheet 3 in MX Excel. The options are, so many options are available, so how to use that, okay. So first insert, delete, rename, move or copy. So நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்க போறீங்கன்னா it's a very யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணுறேன் ஷீட் 1, ஷீட் 2 இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் என்ன கூட பண்ண ஷீட் 4 போட்டுக்கலாம், ஷீட் 5 போட்டுக்கலாம், ஷீட் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஷீட் 1 நம்ம வச்சுட்டு கிளிக் பண்ணுறீங்க, இன்செர்ட் ஆப்ஷன் இருக்கா, இது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன ஒர்க் ஷீட் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணோடும் பண்ணிக்கலாம். சப்போஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது பண்ணோடும் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஷ் ஷீட்லாம் நிறைய இருக்கும். இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் எக்ஸல்லே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபார்மெட் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் மந்த்லி ரிப்போர்ட்னு இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இவங்களே ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக ஷீட் ஒன்னே யாரும் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆப்ஷனா. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மந்த்லி நம்ம சேலரி வாங்குறவங்களுக்கு ஸோ அவங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ வருது, என்ன வருது, ஸோ அவங்க எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ செலவாகுது, இன்சூரன்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாமளே ஒரு மந்த்லி ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டுக்கலாம். அந்த ஃபார்மேட்டை எக்ஸல்ல ஷீட் 1லே இருக்குது. நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ண அவசியம் இல்லை. இது ஆஃப்லைனில் இவங்களே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் மந்த்லி பட்ஜெட் அப்படின்னு இருக்கும், இருக்குங்களா. இப்போ இல்லை சார் எனக்கு இன்னும் வேற எதாவது வேண்டும் அப்படின்னா நீங்கள் பாருங்க, ஜஸ்ட் இந்த பக்கம் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, இன்சர்ட் போறீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தா ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், சேல்ஸ் ரிப்போர்ட் வந்துடும் உங்களுக்கு. சேல்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ப்ராடக்ட் வாங்குறாங்க, கஸ்டமர் பேர் என்ன, ஒரு குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3, குவார்டர் 4ல எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். ஸோ அந்த ப்ராடக்டோடைய அதுலேயே எல்லாமே இருக்கும், டேட்டாஸ் இருக்கும், ப்ராடக்டில் என்னெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் டைப் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகும். அப்புறம் பை ப்ராடக்ட் 2 கஸ்டமர்ஸ் என்னெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து என்ன ஜெனரேட் ஆகுது. இதில் ஒரு ஃபார்மெட்டாகவே வச்சிருக்காங்க. இது நம்ம ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான், ரைட்டுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஒரு எக்ஸ்பென்சிவ் ரிப்போர்ட்டே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். ஸோ நீங்கள் போய்ட்டு என்ன பர்பஸுக்காக பண்ணுறீங்க, எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் என்ன, கம்பெனி நேம்ங்கிறது எல்லாம் நீங்களே வந்து என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம். பட் அந்த அம்மு விலாக் 2022 விலாக் 2024 அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் இது ஒரு ஃபார்மேட்டாகவே இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபியூச்சரில், ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இன்சர்ட் ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, டெலீட்னு இருக்கு. இப்போ டெலீட் இருக்குல்ல, இப்போ இன்சர்ட் இருக்கு, அடுத்த ஆப்ஷன் அது டெலீட். இப்போ டெலீட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே கிளிக் பண்ணிட்டுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த டெலீட்னு கேட்கும், நீங்கள் டெலீட் கொடுத்துடலாம். பாருங்க, ரைட் கிளிக் டெலீட், ரைட் கிளிக் பண்ணுங்க, டெலீட், ஓகே கொடுத்துருங்க. இங்கே வருங்க, ரைட் கிளிக்கு டெலீட் கொடுத்தாச்சுங்களா. இங்கே வருங்க, ரைட் கிளிக்கு டெலீட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அதே மாதிரி பர்சனல் மந்த்லி ரிப்போர்ட் பட்ஜெட் இருக்குங்களா. ஸோ அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்க, டெலீட், ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், செகண்ட் ஆப்ஷன் என்ன, டெலீட். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரீநேம் இருக்கு. இப்போ ரீநேம் அப்படி இங்கேயே கேட்கும். எனக்கு ஷீட் 1 வந்து ரீநேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷீட் 1 தான் இருக்கு. ஸோ நான் ராஜான்னு கொடுக்கலாம், ராஜா, இல்லைன்னா AAA இந்த மாதிரி கொடுக்கலாம், ராஜா கொடுப்போம், ராஜா, ரைட்டுங்களா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து செகண்ட் 2 இதில் ரீநேம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஷீட்டு தான் ரீநேம் பண்ண போகிறோம். அப்புறம் ரோஜா கொடுக்கலாங்களா, ரைட். அதுக்கப்புறம் பார்த்துங்க ரீநேம் கொடுங்க குமார். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா, ரோஜா, குமார். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபைலுக்கு ரீநேம் கொடுத்துக்கலாம், ரைட். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, மூவ் ஆர் காப்பி இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மூவ் ஆர் காப்பினா இந்த ராஜாவில் நான் இன்னொரு இது ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்களேன். இன்னொரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், ஏ, அடுத்தது வந்து ஒரு பி. இப்போ இந்த பிங்கிற ஃபைலில் ஒரே ஒரு ஷீட் தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஏவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு ராஜா, கண்ணன், ராஜா, குமார், அந்த மாதிரி இருக்கு. ஒரு 4 ஷீட் நம்பர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன ஆப்ஷன் சொல்லியிருந்தோம், மூவ் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரோஜா இருக்கு இல்லையா, இந்த ரோஜாங்கிற இந்த ஏல இருக்கக்கூடிய ஒரு ஃபைல், நான் ஏற்கனவே சொன்னேன் ஏ பி 2 ஃபைல் இருக்கு. இப்போ நம்ம சில தான் ஏற்கனவே இப்போ பார்த்துருந்தோம். ஏ ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ரோஜா, கண்ணன். உங்களுக்கு தெரியும் ஏங்கிற ஃபைலில் உங்களுக்கு வந்து ரோஜா, கண்ணன், அதுக்கப்புறம் வந்து ராஜா, குமார் அப்படிங்கிற ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் மட்டும் தான், ஒரே ஒரு ஷீட் மட்டும் தான் இருக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஏ ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஏ ஃபைல் இருக்கக்கூடிய இந்த ரோஜாங்கிற இந்த ஷீட்டை இங்கேயே நீங்கள் காப்பி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல இதே ஃபார்மேட் வந்து இப்போ இதே மாதிரி ஷீட் வந்து உனக்கு ஒன்று வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, மூஆர் காப்பி பண்ணுறீங்க. மூஆர் காப்பினா நம்ம இங்கேயே தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், கிரியேட் காப்பி கொடுத்தீங்கன்னா போதுமானது. ஜஸ்ட் நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்க ராஜா இருக்கு, இங்கேயும் ரோஜா இருக்கு, பட் இதோடைய காப்பி தான் இங்கே இருக்கு. நீங்கள் இதெல்லாம் கிளிக் பண்ணால் தெரியும், இது ஒரு ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு. கண்ணனுங்கிறது வேற ஃபைல் இருக்கும், ராஜாங்கிறது வேற ஃபைல், இங்கே குமாருங்கிறது வேற ஃபைல், பட் இங்கே ரோஜாங்கிறது ஒரிஜினல் ஃபைலு, அதனுடைய காப்பி இங்கே இருக்கும். நீங்கள் இதை போய் ஏதோ ஒரு அடிஷன் கூட பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேபிள் போட்டுட்டு ஏதோ ஒரு ஐடி கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஒரு ஐடி போட்டுட்டு கூட நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன ஆகும், வந்துடும். நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ஐடி வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு ஃபைலில் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணால் கூட அலைன்மெண்ட் எல்லாமே மாறும், இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்களேன், இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஷீட்டே நீங்கள் இந்த ஷீட்டே நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தட் ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஜாங்கிற இந்த ஒரு ஷீட் இருக்கு இல்லையா, இந்த ஷீட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறோம், பிக்கு கொண்டு போகலாம். இது என்ன பண்ணலாம், எங்கே கொண்டு போகலாம், பி இது ஒரு ஷீட் இருக்கு இல்லையா, இது பாருங்க இப்போ ஏல இருக்கக்கூடியது பிக்கு கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏல இருக்க இந்த ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணுங்க, ரோஜாங்கிற ஃபைல் ரைட் கிளிக் பண்ணுங்க, மூவர் ஆப்ஷன் இருக்குல்ல இங்கிட்ட கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எங்க நீங்க போய் மூவ் பண்ண போறீங்க, மூவ் செலக்டட் ஷீட் எந்த இதில் நீங்க மூவ் பண்ண போறீங்கன்னா எனக்கு வந்து பியில் தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுது, இந்த ஏல இருந்து எனக்கு பிக்கு மூவ் பண்ணணும். ஜஸ்ட் மூவ் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரோஜாங்கிற ஃபைல் இங்கேயும் இருக்கும், அங்கேயும் காப்பி ஆகும். எனக்கு இல்லை இந்த ஃபைலை நான் இந்த ஷீட்டை நான் அப்படியே அங்கே கொண்டு போறேன், பிக்கு கொண்டு போறேன், ஏன்னா பி தான் செலக்ட் பண்ணிருக்கேன். பி ஃபைலுக்கு இந்த ரோஜாங்கிற இந்த ஷீட்டை நான் கொண்டு போறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ரைட்டா. இங்க ரோஜாங்கிறது வந்துருச்சுங்களா, பில இந்த ரோஜாங்கிறது நீங்க போய் ஏவில் பாருங்க, அந்த ரோஜாங்கிறது இருக்காது. ரோஜான்னு இருக்கும், பட் ஆனால் இங்க இருக்காது, காப்பி தான் இருக்கும், ஒரிஜினல் இருக்காது. புரியுதுங்களா. இப்போ நான் இந்த ஃபைலை கூட நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், அதே மாதிரி மூவ் பண்ணலாம். ரோஜா 2 கூட நீங்கள் கொண்டு போகலாம். என்ன பண்ணணும், எங்கே மூவ் பண்ண போறீங்க, ஃபைலை செலக்ட் பண்ணீங்க, இந்த பிங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணிட்டுங்க நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஓகே கொடுத்தா போதுமானது. இங்கே வந்துருச்சுங்களா, பிக்கு வந்துடும். நீங்கள் எங்கே உங்களுக்கு தேவையோ வச்சுக்கலாம். இல்லைன்னா சிக்கு கொண்டு போனால் கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம், இப்போ இந்த ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஒரு ஃபைல் இருக்கு, இதை நான் வந்து சி கொண்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட், ஏன்னா சிங்கிறது இங்கே ஒரு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம், இது ஒரு ஃபைல் எக்ஸல் ஃபைல் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷீட்டை இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது இந்த டீட்டெயிலில் மூவ் கொடுங்க. எங்கே நமக்கு தேவைப்படுதோ அந்த ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எது நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே காப்போம். இங்கே பாருங்க, இங்கே சிசி, நியூ ஆஃபீஸு, அப்புறம் ட்ரிபிள் ஏஏ பிபி, இது எல்லாமே இங்கே டிஸ்பிளே காமிக்கும். நியூ புக்கு, சிசி, இது எல்லாமே காமிக்கும். எங்கே நீங்கள் எந்த ஒரு ஷீட் எங்கே கொண்டு போகிறீங்களோ அந்த ஷீட் அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. காப்பி பண்ணுறதா இருந்தாலும் சரி, மூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் டீட்டெயில் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்க, இல்லைனா புதுசாக கூட நம்ம ஒரு புக்கு கிரியேட் பண்ணலாம். அது நான் எப்படின்னு அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏவுக்கு கொண்டு போகிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் ஏவை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அப்படியே மூவ் ஆகிடும் ரைட்டுங்களா, காப்பி ஆகாது. ஏன்னா இப்போ கிரியேட் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா இதை டிக் பண்ணால் இந்த ஷீட் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். பட் நீங்கள் இந்த கிரியேட் காப்பி கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் மூவ் ஆகிடும். நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துருச்சுங்களா. ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது, இருக்கா, இல்லை. ஸோ இங்கேருந்து மூவ் ஆகிடுச்சு ரைட்டுங்களா. இது மூவ் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பியில் இருந்து ஒரு ஃபைலில் இருந்து ஒரு ஃபைலுக்கு மூவ் பண்ணலாம், அல்லது அதே ஃபைலை நீங்கள் வந்து காப்பி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ரைட்டா. அதுக்கப்புறம் இப்போ இங்கே 2 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா இருக்குது, இங்கே ரோஜா 2, இந்த ஆப்ஷன் வேணாம், ஏன்னா ஒரே நேமாக இருக்கிறதுனால நம்ம இங்கே போய்க்கலாம், ஏ எடுத்துக்கலாம் ரைட்டா. இங்கே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, கண்ணன் இருக்குது, ராஜா இருக்குது, குமார் இருக்குது, ஷீட். எனக்கு இந்த ஷீட்டை நான் ப்ரொடக்ட் பண்ணணும். எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும், இப்போ நான் இதில் வந்து 68 இருக்கா, இதில் நான் 78 கூட அடிக்கலாம் ரைட்டுங்களா. இது இப்போ நான் என்ன பண்ணலாம், 83 வந்து பார்த்தீங்கன்னா 23 கூட நம்ம அடிக்கலாம் ரைட்டா. இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம். பட் எனக்கு இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, பட் ரீட் பண்ணலாம். இப்போ யாராவது ஒருத்தவங்க நான் கம்ப்யூட்டர் வச்சுட்டு போகிறேன், யாராவது ஒருத்தவங்க இதை சேஞ்ச் பண்ணிட்டு போயிடறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை இந்த ஷீட்டை மட்டும் நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ரொடக்ட் ஷீட் இருக்கா, ப்ரொடக்ட் ஷீட்டுக்கு இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கேட்கும், பாஸ்வேர்ட் டு அன்ப்ரொடக்ட் ஷீட்னு கிடைக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அது கன்ஃபர்மேஷன் கேட்கும்.
நீங்கள் அகைன் என்ன பண்ணுங்க 1 2 3 அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். இப்போ நான் ஏற்கனவே சேஞ்ச் பண்ணேன், இப்போ சேஞ்ச் ஆச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகாத பார்க்கும். இப்போ the cell chart that you are trying to change is protected and therefore read only. நீங்கள் படிக்க மட்டும்தான் முடியும், நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இது பேர் தான் வந்து என்னது, ப்ரொடக்ட் ஷீட் அப்படின்னு பேர். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு சாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு பட்சத்தில் நம்ம போகும்போது வேற யாராவது வந்து டக்கு கூட என்ன பண்ணலாம், நம்ம அதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ண போகிறோம், நீங்கள் ப்ரொடக்ட் பண்ண போறீங்க, பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து போயிட்டு இருக்க போறீங்க. ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் இதே கண்ணன் பார்த்தீங்கன்னா கண்ணனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நம்ம கண்ணன் ப்ரொடக்ட் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உடனே 8000 போடலாம். பட் இது இந்த ஃபைல் நான் வந்து ப்ரொடக்ட் பண்ண என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணுங்க, ப்ரொடக்ட் ஷீட் போங்க, அதே மாதிரி பாஸ்வேர்ட் போட்டுங்க, 1 2 3 போடுங்க, ஓகே கொடுங்க. அதுக்கப்புறம் அகைன் கன்ஃபர்மேஷன் 1 2 3 கொடுங்க, ஓகே கொடுங்க. இப்போ பாருங்க, இப்போ சேஞ்ச் பண்ணி பாருங்க, இந்த 8000 வந்து 5000 மாற்றும். இது வந்து ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி சார், இப்போ நம்ம அன்ப்ரொடக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் கிளிக் பண்ணுங்க, அன்ப்ரொடக்ட் ஷீட்னு கேட்கும். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு என்ன பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க, ஓகே கொடுங்க. இப்போ பாருங்க மாறுதுங்களா? எதுவுமே நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷுங்கிறத என்ன பண்ணலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா AAA அப்படின்னு நம்ம அடிக்கலாம், என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பண்ணால் ப்ரொடக்ட் அண்ட் அன்ப்ரொடக்ட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டேப் கலர் இருக்குங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப ஈஸி. டேப் கலர் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் ஏற்கனவே கலர் கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த கலர் வந்துச்சு. இந்த இதுதான் டேப்னு சொல்லக்கூடிய இதுதான், இந்த ஷீட்டை தான் சொல்கிறாங்க. இந்த ஷீட்டுக்கு வந்து நான் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு டேப் கலர் அப்படி இருக்கலாம், இதை போய் கொடுத்தீங்க, இதை நம்ம கலர் செய்யும். ஒரு இனிக்குவாக தான் இருக்கும். ஓகே, நம்ம ஷீட் பார்க்கும்போது ஓகே ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக பண்ணுறது தான், அது கலரிங் கொடுக்குறது தான். ரைட்டுங்களா? எனக்கு இந்த ஷீட் ஒன்றில் பார்த்தா வேறு கலர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டேப் கலர் போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மோர் கலர்னா கூட போய்க்கலாம். இப்போ எதாவது பார்த்தீங்கன்னா இந்த கலர் சூஸ் பண்ணுறேன், ஓகே கொடுங்களேன். ரைட், இங்கே பாருங்கள் இந்த கலர் மாறிடுச்சுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டுடைய கலர் சேஞ்ச் பண்ணலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, டக்குன்னு பார்க்கும்போது ஓகே பச்சை கலர் பார்த்தீங்கன்னா ஓகே கிரீன் கலர் இருக்குது, கண்ணன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதா ஒரு யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் இந்த ஹைடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, கண்ணன் இருக்குது, ராஜா இருக்குது, குமார் இருக்குது, ஷீட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், கண்ணனுங்கிற ஷீட் நான் என்ன பண்ண போகிறேன், ஹைட் பண்ண போகிறேன், மறைக்க போகிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, ஹைட் பண்ணுங்க. இப்போ கண்ணனுங்கிற ஷீட்டு இல்லை, மற்றவங்க யாரும் பார்த்தா கூட என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ராஜா இருக்குது, குமார் இருக்குது, ஷீட் இருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணனுங்கிற ஷீட் இருக்காது, பட் நமக்கு தெரியும், யார் ஹைட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ வரவங்க அப்படியே பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி ஃபைல் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, அன்ஹைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கண்ணனுங்கிறத டிஸ்பிளே காமிக்கும். ஆமாம் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல ஓகே கொடுத்தீங்கன்னா கண்ணன் மாதிரி வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஷீட்டை வேற எங்கேயும் கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தடவை மூவ் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க. ஏன் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இல்லை சார் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஷீட் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணங்கிற ஒரு புதுசாக நான் ஒரு ஃபைலில் கிரியேட் பண்ண முடியுமா, பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, இங்கே என்ன பண்ணுங்க மூவ் கிளிக் பண்ணிட்டீங்களா, இங்கே கிரியேட் காப்பி கொடுத்துருங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எங்கெல்லாம் என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல் எல்லாமே இங்கே காமிக்கும். ஓப்பன் பண்ண ஃபைல் மட்டும் தான் காமிக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணாத ஃபைல்லாம் காமிக்காது. நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கணும், எந்தெந்த ஃபைல்லேருந்து நம்ம எந்த ஃபைல் மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல இங்கே என்னெல்லாம் இருக்குதோ இது எல்லாம் டிஸ்பிளே காமிக்கும். நீங்கள் பாருங்கள், இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாவே இங்கே பாருங்கள் பி காமிக்கும், ஏ காமிக்கும், சி காமிக்கும், நியூ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். இங்கே பாருங்க, இங்கே நான் இங்கே கிளிக் பண்ணணும், எல்லாம் இங்கே என்னெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே காமிக்கும். ஓப்பன் பண்ணதில் மட்டும்தான் நீங்கள் இங்கேருந்து மூவ் பண்ண முடியும். நம்ம ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஒரு ஃபைலில் நம்ம அப்படியே உள்ள ஓப்பன் பண்ணாமல் நம்ம அதில் இருக்கிற காப்பி பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இதை வந்து இதுலேயே நம்ம மூவ் பண்ணாமல் புதுசாக ஒரு ஃபைலில் கிரியேட் பண்ண முடியுமா, பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே நியூ புக்குன்னு இருக்கு பாருங்க, நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே மேலே புக் 1 வரும். நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இங்கே புக் 1 இருக்கும், நீங்கள் அது என்ன பண்ணலாம், அதை போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணவே தெரியும் நிறைய புக் ஒர்க் இப்போ முதல் 4 தான் இருந்துச்சா, இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ என்னது, அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணனுங்கிற ஃபைல் வரும். ஸோ நீங்கள் புதுசாகவும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஃபைலில் இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஷீட்டை இந்த ஃபைலுக்கு மாற்றலாம், அல்லது இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபைலை இந்த பக்கம் மூவ் பண்ணலாம், அல்லது காப்பி பண்ணலாம். இது எல்லாமே ஓப்பன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். ரைட்டுங்களா? நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எதெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். பாருங்க புக் 1 இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணினோம், புக் 1 காமிக்கும், பி காமிக்கும், ஏ காமிக்கும், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் காமிக்கும், சிசி காமிக்கும். இது நியூ புக். இப்போ நான் திரும்பி இன்னொரு புக் ஓப்பன் பண்ண புதுசாக ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் நியூ புக் கொடுத்து நியூ இதே மாதிரி புக் 2 அப்படின்னு வரும்.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த ஷீட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ஷீட்டில் இன்ஸ்டர்ட் ஆகட்டும், டெலீட் ஆகட்டும், ரீநேம், மூவ் ஆகட்டும், ப்ரொடக்ட் ஷீட் ஆகட்டும், டேப்ல இருக்கட்டும், ஹைட் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்